இஸ்லாமிய வரலாறுல சிலரோட வாழ்க்கை நம்மள ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். அந்த மாதிரி ஒருத்தர் தான் சஃப்த் இப்னு முஆத். அவரோட வாழ்க்கை, குறிப்பா அவரோட மரணம் ரொம்பவே ஸ்பெஷல். அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் இறந்து போறாரு, ஆனா அதுக்காக இந்த பிரபஞ்சத்தோட அதிபதியோட அரியாசனமே அதிருதுன்னா இது ஏதோ கதை மாதிரி இருக்கலாம். ஆனா இதுதான் சாஃப் இப்னு முஆத் அவங்களோட மரணத்தின் போது நிஜமாவே நடந்தது. இந்த வார்த்தைகளை சொல்லுது யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தான். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனோட மரணத்துக்காக இறைவனோட அரியாசனமே நடுங்குதுன்னு நபியே சொல்றாங்கன்னா சாத் அவங்களோட ஆன்மீக அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்ததா இருந்திருக்கும். நிஜமாவே இது வானத்திலிருந்து நேரடியா கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மரியாதை. சரி வாங்க, இந்த நிகழ்வுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அப்படி ஒரு மரியாதையை பெறணும்னா அவர் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்திருக்கணும்? வாங்க, அவருடைய வாழ்க்கை பயணத்துக்குள்ள நாமளும் போவோம். அப்படி என்னதான் செஞ்சாருன்னு தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சஃப் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் இஸ்லாமுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கு அப்புறமும் சரி, மதீனால ஒரு பெரிய தலைவரா தான் இருந்தாரு. அன்சாரி அப்படிங்கிற வார்த்தைக்கு உதவியாளர்கள்னு அர்த்தம். அதாவது மக்காவிலிருந்து வந்த நபிக்கும் அவரோட தோழர்களுக்கும் உதவி செஞ்ச மதீனா மக்கள். சஹத் இந்த அன்சாரிகளோட ஒரு முக்கியமான தலைவரா இருந்தாரு. அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய மாற்றத்தை பாருங்க. இஸ்லாத்துக்கு முன்னாடி அவர் அவுஸ் கோத்திரத்தோட ஒரு சக்தி வாய்ந்த தலைவர். ஆனா 31 வயசுல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் தலைவரா இல்ல, மொத்த முஸ்லிம் சமூகத்தோட தூண்கள்ல ஒருத்தரா அன்சாரிகளோட தலைவரா மாறிட்டாரு. அவரோட ஈமான், அதாவது விசுவாசம் எந்த அளவுக்கு ஆழமா இருந்துச்சுன்னு காட்டுற ஒரு சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்க போறோம். இது அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை. சூழல் ரொம்பவே பதட்டமா இருக்கு. ஒரு பெரிய போருக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எல்லாரோட ஆலோசனையும் கேக்குறாங்க. மக்காவிலிருந்து வந்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா மதீனா அன்சாரிகள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புனாங்க. அப்பதான் அன்சாரிகளோட சார்பா சாத் இப்னு முஆஸ் எழுந்து நின்னு பேசுறாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் சரித்திரத்துல நின்னுடுச்சு. அன்சாரிகளோட ஆதரவை பத்தின எல்லா சந்தேகத்தையும் அது உடைச்சிடுச்சு. இது வெறும் பேச்சு இல்ல, இது ஒரு சத்திய பிரமாணம், ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. அடுத்ததா சஃபத் அவங்களோட ஞானத்துக்கும் நீதிக்கும் ஒரு பெரிய சோதனை வந்த ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு பத்தி பார்க்கலாம். பனு குரைலான ஒரு கோத்திரம் துரோகம் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆச்சரியமா அவங்களே தங்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு சாஃப்டா தேர்ந்தெடுத்தாங்க. சாத் கொடுத்த தீர்ப்பு ரொம்ப கடினமானதா தெரிஞ்சாலும் அது அவங்களோட வேத நூல்ல இருந்து சட்டப்படிதான் இருந்துச்சு. அந்த தீர்ப்பு கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது 7 வானங்களுக்கு மேல இருந்து அல்லாஹ்வே கொடுத்த தீர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அவரோட தீர்ப்புக்கே இறைவனோட அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. சரி, இப்போ நாம மறுபடியும் அவரோட மரணத்தை சுத்தி நடந்த அந்த அற்புத நிகழ்வுகளுக்கு வருவோம். 70,000 இது ஏதோ ஒரு கணக்கு இல்ல, இது சாஸ் அவங்களோட இறுதி ஊர்வலத்துல கலந்துகிட்ட வானவர்களோட எண்ணிக்கை. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனோட இறுதி ஊர்வலத்துல 70,000 மாணவர்கள் கலந்துக்கிறதுனா அது வானுலகத்துல அவருக்கு கிடைச்ச மரியாதையோட உச்சம். இதுக்கு முன்னாடி இந்த பூமியில யாருக்குமே இப்படி ஒரு மரியாதை கிடைச்சதா சரித்திரமே இல்ல. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, சஃபத் நல்ல பெரிய உருவம் கொண்டவர். ஆனா அவரோட உடலை தூக்கிட்டு போனவங்களுக்கு அது ரொம்ப லேசா இருந்திருக்கு. ஏன் அப்படி? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன பதில் தான் ரொம்பவே ஆச்சரியமானது. அவங்க சொன்னாங்க, நீங்க மட்டும் அவரை சுமக்கல, உங்க கூட சேர்ந்து அந்த 70,000 வானவர்களும் அவரை சுமக்குறாங்க. அதனாலதான் உங்களுக்கு லேசா இருக்கு. சுபஹானல்லாஹ். அப்போ ஒரு கேள்வி வருது, சஃபத் அவர்களை அல்லாஹ்க்கு இவ்ளோ பிடிச்சவரா மாத்துனது எது? அவரோட குணங்கள்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? அத பத்தி கொஞ்சம் யோசிப்போம். சாத்தியா அவங்களோட எல்லா செயல்களுக்கும் அஸ்திவாரமா இருந்தது ஈமான். ஈமான்னா வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது, அது நம்மளோட செயல்கள்ல, குணத்துல எல்லாத்துலயும் வெளிப்படணும். சாத்தியாக்கும் அது ஒரு வாழ்க்கை முறையாவே இருந்துச்சு. அப்படியானா அவரோட முக்கிய குணங்கள் என்ன? 1, அல்லாஹ்வின் தூதர் மேல அசைக்க முடியாத விசுவாசம். 2, எது சரின்னு படுதோ அதை தைரியமா சொல்றது. 3, எப்பவுமே இறைவனோட சட்டப்படி நீதி வழங்குறது. 4, மனசுல எந்த கலப்படமும் இல்லாத உண்மையான நேர்மை. சாத் இப்னு முஆத் அவங்களோட வாழ்க்கை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. வானங்களை கவனிக்கிற அளவுக்கு ஒரு மனுஷனை அல்லாஹ்வுக்கு பிரியமானவரா மாத்துறது எது? அவரோட கதை நமக்கு ஒண்ணே ரொம்ப தெளிவா சொல்லுது. உண்மையான செயல்ல காட்டுற ஈமானுக்கு இருக்கிற சக்திக்கு அளவே இல்லை.